நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மார்ச் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக நான் வேத வசனத்தோடு கூட ஒரு சில மாதங்களுக்கு பிறகு நிற்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த சபையின் மூப்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய செய்திக்கு நாம் கடந்து சொல்லலாம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 Corinthians chapter 12 verse 9. 2 Corinthians chapter 12 verse 9. 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். Of course, this verse is very familiar to all of us. We have heard so many messages from this verse. But every time God approaches and God reveals us in different way. அநேக செய்திகளை இந்த வசனங்களிலிருந்து கேட்ட அனுபவம் நமக்கு உண்டு. ஆனால் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் வித்தியாசமான முறையில் கூட நம்மை தேற்றுகிறவராகவும் நம்மை பலப்படுத்துகிறவராகவும் இருக்கிறார். இந்த 12வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலன் மேன்மை பாராட்டுகிற காரியத்தை 5 இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். என் பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன், வேற எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் நிலையில் இருக்கிறார். அவர் மேன்மை பாராட்டுவதற்கு அநேக காரியங்கள் அவரிடத்தில் இருந்தன. அவர் மிகுந்த கல்விமான், 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர். 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டவன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தன்னை நேரடியாக அறிமுகப்படுத்தாவிட்டாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை குறித்தும் தனக்கு இருந்த ஆவிக்குரிய ஞானத்தை குறித்தும் அவர் எழுதுகிறார். ஆனால் அதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவதற்கல்ல, என்னுடைய பலவீனத்தை குறித்தே நான் மேன்மை பாராட்டுவேன் என்று இங்கு 5 முறை எழுதப்பட்டிருக்கிறது. அவ்விதமாக அவர் சரீரத்தில் கொடுக்கப்பட்ட பலவீனம், அந்த பலவீனத்தை குறித்து 3 முறை அவர் தேவனிடத்தில் ஜெபித்தார். ஆனால் தேவனுடைய பதில், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். விசுவாசிகளாகிய இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அநேக விதமான பலவீனங்கள் நம்முடையத்திலே உண்டு. இன்ஃபர்மிட்டிஸ், இன்னபிலிட்டி, வீக்னஸ், sickness, disease, insufficiency, everything we are day to day life we are approaching. But out of all these things, how do we approach? How do we think? How we can get the strength from our Lord? அநேக விதமான நோய்கள், பலவீனங்கள், சுகவீனம், தோல்விகள், புறக்கணிக்கப்படுதல், வெட்கப்படுத்தப்படுதல், நிராகரிக்கப்படுதல், பலவிதமான காரியங்களுக்குள்ளே விசுவாசிகளாகிய நாம் கடந்து செல்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் எப்படி எதிர்கொள்வது? How do we approach? கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார், அவருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அதனே தான் நாம் கீழே வாசிக்கும் பொழுது, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன், ரிஜாய்சிங்லி என்று எழுதப்பட்டிருக்கிறது. வெறும் சந்தோஷமாய் நான் மேன்மை பாராட்டுவேன். இந்த ஆதாரத்தை கொண்டு ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஒருவேளை நாம் நம்முடைய பலவீனங்களை குறித்து எப்படி நோக்குகிறோம், அல்லது நம்முடைய பலவீனங்களை குறித்து உலகமோ அல்லது நம்மோடு இருக்கக்கூடியவர்களோ எப்படி நோக்குகிறார்கள் என்று கூட நாம் கற்றறிந்து கொள்ளலாம். ஒருமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லெறியப்படுவதற்கு ஏதுவான நிலைமையிலிருந்து அங்கிருந்து விலகி செல்கிறார்.
செல்லும் பொழுது பாதையில ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் பிறவி குருடனாய் இருக்கிறான். பிறவி குருடனை கண்டும் காணாதவர் போல இவர் செல்லவில்லை. கண்டு அங்கு நிற்கிறவராக நாம் காண்கிறோம். அவரோடு கூட சென்று கொண்டிருந்த சீசர்களும் கூட இவர் நின்றதை கண்டு இவர் எதை கண்டார் என்று அவர்கள் கண்டார்கள். எனவே இவர் கண்டவர் காணாதவர் போல போகவில்லை, அவனை கண்டு நின்றார். அநேக குருடர்களை கூட அவர் ஒருவேளை கண்டிருக்கலாம். ஆனால் எல்லாரையும் அவர் சுகமாக்கவில்லை. ஒரு சிலரை சுகமாக்கினார். அதுக்கு காரணமும் உண்டு. ஏனென்றால் அவர்களை குருடர் என்று இவர் நோக்கவில்லை, அவர்களுக்குள் இருந்த விசுவாசத்தை அவர் கண்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலிருந்து நாம் ஒரு சில காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1 முதல் சில வசனங்கள். மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். போதும் பிரதர். அவர் போகும்பொழுது ஒரு மனுஷனை கண்டார். அவன் பிறவி குருடனாயிருக்கிறான். அவன் பிறந்தது முதல் குருடன். அவனுக்கு வேறு என்றும் தெரியாது. அவன் குருடன் மாத்திரமல்ல, அவன் பிச்சை கேட்கிறவனாக காணப்பட்டான். எனவே அவன் தோற்றத்திலே மிகவும் எளிமையுள்ளவனாயிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே எதையும் அவன் காணவில்லை, அவன் எதையும் பார்க்கவில்லை. பிச்சை கேட்கிறதை தவிர வேறு ஒன்றையும் அறியாதிருந்தான். ஆனால் நான் நம்புகிறேன், அவன் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் தன்னுடைய காது செவி நன்றாய் கேட்டபடியினால கேட்டிருப்பான். எனவே இயேசு கிறிஸ்து கடந்து போகிற அந்த பாதையில் அவன் நின்று கொண்டிருந்திருப்பான். நின்று கொண்டிருந்த அந்த குருடனை பார்த்து இயேசு கண்டு நின்று அவனை நோக்குகிறதை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பார்த்த பார்வை வேறு, ஆனால் அவரோடு கூட சென்ற சீசர்கள் பார்த்த பார்வை வேறு. சீசர்கள் பார்த்த பார்வை, அவன் குருடன். அவன் குருடன் மாத்திரமல்ல, அவன் ஒரு பாவி. அவன் மாத்திரம் பாவியல்ல, அவனுடைய பெற்றோர்களும் பாவியாய் இருந்திருக்க கூடும். இவன் குருடனாயிருப்பது இவன் செய்த பாவமோ அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இரண்டு கேள்வியை தவிர வேறு ஒன்றும் அந்த சீசருடைய மனதிலே வரவில்லை. அந்த இரண்டை தவிர வேறு ஒன்றையும் அவர்கள் நினைத்து பார்க்கவும் முடியவில்லை. இவன் குருடனாயிருப்பது ஒன்று இவன் செய்த பாவமாயிருக்க வேண்டும், இல்லை என்றால் இவனுடைய பெற்றோர் செய்த பாவமாயிருக்க வேண்டும். இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் நிறைய இன்ஃபர்மிட்டிஸ்னா பலவீனங்கள், இன்சஃபிசியன்சி, புறக்கணிக்கப்படுதல், நோய்வாய்ப்படுதல், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அடுக்கிக் கொண்டே போகலாம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் அது நிராகரிக்கப்படுவதற்கில்லை. நாம் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷர்களைப் போல தான் நாமும் பலவிதமான சோதனைக்குள்ளே, வேதனைக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே, சிரமங்களுக்குள்ளே சென்று கொண்டு இருக்கிறோம். நல்லா தானே பிரதர் அவருடைய பிஸ்னஸ் போய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு ரொம்ப வீக் ஆயிருச்சே. ஏதாவது காரணம் இருக்கும். தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்? அவரை சோதிக்கிறார். நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு, ஏதோ பாவம் பண்ணியிருப்பார். உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்றோம். படிச்சிட்டிங்களா? எவ்வளோ வேகமாக நடந்துக்கிட்டு இருந்தார், பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டார். ஏதோ தப்பு பண்ணியிருக்கிறான், அதுதான் தேவன் அடிச்சிருக்கிறார். உடனே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும் இல்லைங்களா, மற்றவங்கள பார்த்து. அதே மாதிரிக்கு தான் இந்த சீசர்களும் அந்த குருடனை பார்த்த போது என்ன பண்ணாங்க? ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. குருடனாக இருக்கிறான் பிறந்ததிலிருந்தே, ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறான். அவன் பிறந்ததிலிருந்தே குருடன், அவன் எந்த பாவத்தை பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இல்லைன்னா அவங்க பெற்றோர்கள் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் குருடனாக பிறந்திருக்கிறான். ஐ திங்க் ஏதாவது தமிழ் தெரியாதவங்க யாரும் இருக்கிறாங்களா?
All you can understand Tamil ना? हिंदी सहोदर एनीबडी हिंदी बात करने वाला भाई आए हुए हैं क्या कोई? फिर मैं तमिल बोलते जा रहा हूँ, कोई किसी को समझ नहीं आ पाएगा, ठीक है ना? एवरीबडी दे कैन अंडरस्टैंड तमिल. என்ன கேள்வி கேட்குறோம்? Why this happened to him? What mistake he has done? Is God punishing him? நம்ம கூட நம்ம சில வேளைகளை நினைச்சு பார்க்கிறோம், நான் என்ன தப்பு பண்ணேன் ஆண்டவரே, ஏன் ஒய் டு யூ பனிஷ் மீ, ஏன் இதுக்கு நடந்துச்சு, எனக்கு நடந்துச்சு. அநேக சமயங்களில் கேட்குறோம், விசுவாசிகளை நம்ம நாமே கேட்டுக்கிறோம். கேட்குறது நல்லதான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் கேட்டாலும் அதில் நாம் வீழ்ந்து மடிந்து போய்விடக்கூடாது. எது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வாசிக்கும் பொழுது அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வித்தியாசமாக பதில் சொல்கிறார். 2 பதிலைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் எதிர்பார்த்தார்கள். ஒன்று, ஆண்டவர் சொல்லணும், இவன் ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறான்ப்பா. இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கணும், அவங்க அப்பா அம்மா பாவம் பண்ணாங்க, அதனால இவன் கூட நான் பிறந்திருக்கிறான். இந்த 2 பதில் தான் ஆண்டவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய பதில் என்ன, எப்படியா இருக்கிறது? இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். தேவனுடைய கிரியைகள், எஸ், God's work should be revealed through him. God's works should be revealed through him. இவனுடைய இன்ஃபர்மிட்டிஸ் மூலமாக, இவனுடைய சிக்னஸ் மூலமாக, இவனுடைய வீக்னஸ் மூலமாக கர்த்தருடைய காரியம் வெளிப்பட வேண்டும். அதனாலே இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான். அதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்றாய் அறிந்திருந்தார். இவன் மூலம் வெளிப்பட வேண்டும், இவன் எனக்கு மிகவும் முக்கியமானவன். இவன் குருடன் தான், இவன் பிறவியிலிருந்து குருடன் தான், ஆனால் இவன் எனக்கு முக்கியமானவன். இவன் மூலம் என்னுடைய காரியங்கள் வெளிப்பட வேண்டும் என்று பதிலை சொன்னார். அந்த பதிலை கேட்ட பொழுது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய வசனங்களுக்கு வரும் பொழுது, இவைகளை சொல்லி தரையிலே துப்பி உமிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அதாங்க முக்கியமான வசனம். பார்வை அடைந்தவனாய் அப்படியே போயிடல அவன். எனக்கு பார்வை கிடைச்சிருச்சிங்க போதும், அப்படியே போயிடல. போன வழியிலேயே அவன் என்ன பண்ணான்? திரும்பி வந்தான். அவன் திரும்பி வருகிற வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு நின்று கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? அவன் திரும்பி வருவான்னு அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்றாரு? அவர் கடந்து போகிறவராக காணப்பட்டார். ஆனால் இவன் சென்று கழுவி திரும்பி வரும் வரைக்கும் அங்கு நின்று கொண்டிருந்தார். ஏனால் அவன் திரும்பி வருவான் என்று ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். அவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்தவனுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் ஏற்படுகிறது. இதை தான் இந்த அதிகாரம் முழுவதும் நாம் கண்டுகொள்ள முடியும். அவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். உன்னை யார் குணப்படுத்தினாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவன் சொல்கிற ஒரே பதில், இப்பொழுது பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது என்று அவனுடைய பெற்றோர்களும் அவனை மறுக்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்கிறான், அவர் பாவி என்று கூட, இயேசு கிறிஸ்து பாவி என்று கூட அவரை குற்றப்படுத்துகிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிற வசனம் 25 அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நீங்களாம் வேணா அவரை பாவின்னு சொல்லலாம், அவர் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். இது ஒன்று தான் எனக்கு தெரியும், அவர் பாவி என்றெல்லாம் எனக்கு தெரியாது. நான் குருடனாய் இருந்தேன், இப்பொழுது காண்கிறேன். ஒன்று எனக்கு தெரியும், இது ஒன்று தான் எனக்கு தெரியும். Once I was blind, today I have been cleaned. But now I see. நான் இப்பொழுது பார்க்கிறேன், அது மட்டும்தான் தெரியும். நீங்கள் எல்லாரும் வேணா அவரை குணப்படுத்தலாம்,
அப்புறம் மறுபடியும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அவன் தேவனை குறித்து அறிந்த நிலைமையில எப்படி பேசுகிறான் பாருங்க. ஒரு சாதாரண குருடன். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். அவர் என் கண்களை திறந்தும் அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியமான காரியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் அறிஞ்சுக்கிட்டான்னு அர்த்தம். யார் அறிஞ்சுக்கிட்டா? குருடன். அவன் எங்க இருந்து வந்தவர் என்று அறிந்து கொண்டான். ஆனா நீங்கள் கண்கள் இருந்தும் அறியாமல் இருக்கிறீர்கள். அவர் எங்கே இருந்து வந்தவர்? அவர் பரலோகத்தின் தெய்வம். பரலோகத்திலிருந்து இங்கே பூமிக்கு வந்தவர். மனுஷனை விடுவிக்கும்படியாக வந்தவர். மனுஷனை ரட்சிக்கும்படியாக வந்தவர். மனுஷனை அவனுடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாக வந்தவர். அவரை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கிறது ஆச்சரியம். இதை கேட்டவங்கலாம் யாரு? இதை கேட்டவங்களாம் யாரு? ரொம்ப அறிவு, ஞானம், புத்தியெல்லாம் நிறைந்தவங்க இல்லையா? இவனுக்கு படிக்க கூட தெரியாது, படிச்சிருக்க கூட மாட்டான். படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட இவனுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் அந்த புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தேவன் அவனுக்கு கொடுத்தார். வேத பாரகர்கள், மூப்பர்கள், ஊரில் பெரிய மனுஷவங்க, யூதர்கள், யூத எல்லா விதமான பாரம்பரியத்தையும் அறிந்த மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பாவி என்று தூசிக்கும் பொழுது, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, என் கண்ணை சுகமாக்கிட்டார். இன்னும் ஒன்று அறிவேன், அவர் எங்கே இருந்து வந்தார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியம் என்று அவன் சொல்கிறார். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தார் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று சொல்கிறான். அவர் நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து வந்தவர். அவர் நிச்சயமாகவே தேவகுமாரன். அவர் நிச்சயமாகவே உலக இரட்சகர். அவர் நிச்சயமாகவே உலகத்தை இரட்சிக்கிறவர் என்று அவன் இந்த குருடன் புரிந்து கொண்டான். அவன் அதனாலே புறம்பாக்கப்பட்டான். புறம்பாக்கப்பட்டவனை மறுபடியுமாக அவர் இயேசு கிறிஸ்து சந்திக்கிறவராக இருக்கிறார். அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது, தேவனுடைய குமாரனிடத்திலிருந்து விசுவாசமாயிருக்கிறாயா என்று. ஆம், நான் விசுவாசமாயிருக்கிறேன் என்றான். ஒரு சாதாரண குருடங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டான். அன்று ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றம். ஒருவேளை இந்த சீசர்கள் மாத்திரம் அந்த குருடனை பார்த்துருந்தா எப்படி போயிருப்பாங்க? பார்க்காம போயிருப்பாங்க. பார்த்துட்டு கூட அவன் என்னையா சாதாரண பிச்சைக்காரன் தானே. இன்னைக்கு நம்ம கூட நிறைய பிச்சைக்காரங்களை பார்க்குறோம்ல. அவங்கள பார்க்கும்பொழுது நமக்கு அவர்களை குறித்து மனம் முருகுகிறவர்களாக இருக்கிறோமா? அவர்களை குறித்து நாம் என்ன நியாய தீர்ப்பு பார்க்குறோம்? பிச்சைக்காரவங்கள மாத்திரம் இல்லை, கை கால் முடியாதவர்கள், அநேக டிசபிலிட்டிஸ், அநேக சோர்வடைந்து போனவர்கள், வாழ்க்கையிலே நிராகரிக்கப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், இவர்களெல்லாம் பார்த்து நாம் எப்படி நியாயம் சொல்லுகிறோம்? அல்லது நம்முடைய சகோதரர்களை பார்த்து எப்படி நியாயம் சொல்கிறோம்? ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் அப்படி விழுந்து போயிட்டார். ஏதோ ஒன்று தேவனுக்கு விரோதமாக அவர் செஞ்சிருக்கிறாரு, அதனால தான் தேவ தண்டனை அனுபவிக்கிறார். இப்படி ஒருவேளை நம் முடிவுக்கு வந்து விடுகிறோமா? ஆனால் நம்முடைய பார்வை வித்தியாசமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. அவனும் பாவி அல்ல, அவனுடைய பெற்றோர்களும் பாவி அல்ல. தேவனுடைய காரியம் அவனிடத்தில் வெளிப்படும்படி அவன் குருடனாயிருக்கிறான். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சோர்ந்து போய்விட வேண்டாம். தேவனுடைய காரியம் விளங்கும்படி தேவன் இதை அனுமதித்திருக்கலாம். மற்றவர்களை குறித்து நியாயந்திருக்க நமக்கு கொஞ்சம் கூட அதிகாரமும் இல்லை, அனுமதியும் இல்லை. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாகவும், கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிற இந்த காரியத்தின் மூலம் உம்முடைய காரியத்தை நீர் வெளிப்படுத்தும், அதைத்தான் நாம் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, யோபுவை போல ஒரு உத்தமமான மனுஷனை நாம் கண்டதில்லை. அவன் எல்லாவற்றையும் இழந்து போய்விட்டான். தன்னுடைய சொத்து சுகம், தனக்கு இருந்த சரீர சுகம், சரீர வேதனை, நிராகரிக்கப்பட்டான். முதலாவது தன்னுடைய மனைவினாலே
நிராகரிக்கப்பட்டான். அடுத்தது நண்பர்களால் நிராகரிக்கப்பட்டிருப்பான். தன்னுடைய ஊருக்காரவங்களால நிராகரிக்கப்பட்டிருப்பான். தம்முடைய சொந்தக்காரவங்களால நிராகரிக்கப்பட்டிருப்பான். எல்லாராலும் நிராகரிக்கப்பட்ட நிலைமையில ஓட்டை அடித்து தன்னுடைய புண்களை சொரிந்து கொண்ட அந்த யோபுனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அநேக நாள் யோபுவுக்கு என்னதான் நடக்குதுன்னே தெரியல. தன்னுடைய வாழ்க்கையில நல்லா தானே இருந்தேன், நான் என்னதான் தீமை செய்தேன், நான் என்னதான் பாவம் செய்தேன், ஒருவேளை என் பிள்ளைங்களாம் ஒருவேளை பாவம் செஞ்சிருப்பாங்களோன்னு கூட நான் யோசித்து அவங்களெல்லாம் ஒன்னா கூட்டி சேர்த்து நான் பலி கொடுத்து ஆண்டவனை நான் ஆராதிச்சுக்கிட்டேன் இல்லையா? யோசித்து பார்க்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் நான் தேவனுக்கு ஒரு உண்மையா தானே இருந்தேன், ஏன் என்னை தேவன் யோதிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட கூட அநேக நாட்கள் அவன் அதுக்கு பதில் அறியாதவனாக இருந்திருக்க கூடும் இல்லைங்களா? தனக்கு என்ன நடக்குது, மற்றவங்களாம் வெறுத்து ஒதுக்கலாம், மற்றவங்களாம் அவனை தூசிக்கலாம், இவன் ஏதோ பண்ணியிருக்கிறான் அதனால தான் இவன் தேவனால் பாதிக்கப்படுகிறான் என்று மற்றவர்களும் தன்னுடைய மனைவியும் வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னா, மத்தியானத்தில் சாப்பிட்டு போய் தூங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சத்தம் வந்தால் கூட எனக்கு தூக்கம் வராது. ஆனால் என்னமோ தெரியலைங்க, சின்ன சத்தம் வந்தால் கூட தூங்காத மனுஷன் 4 ஸ்பீக்கருக்கு கீழே உட்காரும் பொழுது ஏதோ தூக்கம் வருது. புரியல. Uncle, after having food, if I go to my home, I will sleep deeply. If somebody disturbed me, I will get angry. But here sitting under 4 speaker, I am also speaking very loudly. But I don't know how I am falling asleep, I don't know. Isn't it? அப்படிதான் இருக்கா யாருக்காவது? யாரோ கொட்டாய் விட்டாங்க. ஸோ யோபு கொஞ்சம் சிரிச்சிட்டிங்க, இப்போ எல்லாரும் முகத்தையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐ எம் ஆல்சோ ஹாப்பி ஆஃப்டர் சீயிங் ஆல் யுவர் ஃபேஸ். இப்போ தூங்கினவங்களாம் முழிச்சிட்டாங்க. யோபுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார் இருந்தாலும் ஓட்டை எடுத்து சொரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஆண்டவரை பார்த்து அநேக கேள்வி கேட்குறாரு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன தெரியுங்களா? யோபுவின் எழுத புஸ்தகம் 38வது அதிகாரம் வாசிங்களே. யோபுவின் யோபு, the book of Job, chapter 38 verse 4. படுகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதுக்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? இப்படி ஒரு 4 கேள்வியை கேட்கிறார். அநேக கேள்விகளை இங்கே கேட்டார். தேவன் சிருஷ்டித்த சிருஷ்டிப்பை குறித்து கேட்டார். அப்புறம் அதிசயமாக உருவாக்கப்பட்ட 2 விலங்குகள், அது பேர் ஞாபகம் இருக்குங்களா? பிரமோத், சொல்லுங்க. ஸோ 2 விலங்குகளை குறித்து கேட்டார். அந்த விலங்குகளெல்லாம் நான் எப்படி உருவாக்குனேன், நீ எங்கே இருந்த அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்விக்கெல்லாம் யோபுவால எதுவுமே பதில் சொல்ல முடியல. இவைகளெல்லாம் உண்டாக்குன தெய்வம் உன்னை குறித்து நான் அறிந்திருக்க மாட்டேனா அப்படிங்கிறத புரிய வைக்கிறார். இன்னைக்கு அநேக சமயத்தில் நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஏன் இந்த சிக்னஸ் எனக்கு வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த வீக்னஸ் வந்துச்சு, அநேக வருஷமா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேனே, 7-8 வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய சுகம், எனக்கு இருக்கக்கூடிய பலவீனம் சுகமாகலையே, இந்த பலவீனத்தோடு தான் நான் செத்து போயிடுவேன்னு நம்ம தெரியலையே அப்படின்னு கூட புலம்புறோம் இல்லைங்களா? நீர் அநேகருக்கு சுகம் கொடுத்த தெய்வம், ஆனால் நீ இன்னும் எனக்கு சுகம் கொடுக்கலையே. நீர் அதிசயமானவர், ஏன் என்ன இப்படியே வச்சிருக்கிறீர் கேட்குறோமா? நான் என்ன பாவம் செஞ்சேன்? இன்னும் கொஞ்சம் இந்த கை காலுக்கெல்லாம் பலன் கொடுத்தினா இன்னும் உனக்காக நான் ஓடுவேன் இல்லையா? இந்த கண் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா அநேக நிருபங்களை நான் எழுதுவேன் இல்லையா? பவுல் கேட்டிருப்பார்ல, இந்த கண்ணு கொஞ்சம் இன்னும் நல்லா தெரிஞ்சதுன்னா, இந்த கண்ணிலிருந்து ஒழுகுற தண்ணி செதில் நின்றுச்சுன்னா
இன்னும் அநேக நிருபங்களை நான் உனக்காக எழுதுவேன் இல்லையா? உனக்காக தானே நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உமக்காக தானே நான் ஊர் ஊரா ஓடுறேன். 3 முறை ஜெபித்தார். ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அதுக்கு பதிலா வேற ஒரு பதில் தான் கிடைச்சது. என் கிருபை உனக்கு போதும். எனக்கு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த காரியத்துக்காக நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேனே ஆண்டவரே, ஏன் இன்னும் பதில் சொல்லாம இருக்கிறீர்? ஏன் என்னுடைய விண்ணப்பத்தை இன்னும் நீ கேட்கல? ஏன் என்ன பலவீனமா வச்சிருக்கிறீர்? ஏன் என்னை சுகவீனமாவே வச்சிருக்கிறீர்? ஏன் என்ன வறுமையிலேயே வச்சிருக்கிறீர்? ஏன் என்ன பண கஷ்டத்திலேயே வச்சிருக்கிறீர்? ஏன் என்ன சிரமத்திலேயே வச்சிருக்கிறீர்? ஏன் என்ன எனக்கு இந்த சிரமமான வேலையிலேயே வச்சிருக்கிறீர்? ஏன் மற்றவர்கள் புறக்கணிக்கக்கூடிய தன்மையிலேயே வச்சிருக்கிறீர்? காரணம் இல்லாம அநேகர் வெறுக்கக்கூடிய தன்மையில வச்சிருக்கிறீர். எனக்கு ப்ரொமோஷன் ஆகாமலேயே வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. கேள்வி வரும் இல்லைங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு இதே போஸ்டில் தான் இருக்கிறேன். என்னைய காற்றிலும் புத்தி இல்லாதவனும் ஞானம் இல்லாதவனும் உண்மை இல்லாதவனும் கூட மேலே போயிடுறான். ஆனா என்ன இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கிறீர் ஆண்டவரே. இதுக்கு காரணம் என்ன? அநேக சமயத்தில் கேள்விகள் கேட்குறோம். மை கிரேஸ் இஸ் சஃபிசியன்ட் ஃபார் யூ. கர்த்தர் சொல்லுகிற ஒரே பதில், உன்னை வச்சிருக்கிறதுக்கு என்னுடைய காரியம் உன் மூலியமா விளங்கணும். ஒன்று வச்சிருக்கிறேன், அதன் மூலமாக நான் பின்னாடி பேக் ஸ்க்ரீனில் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ ஜோவு கூட தெரியாது ஆண்டவர் அவனுக்கு பின்னாடி இருக்கிறாரு. அவனுடைய தேவனுடைய தூதர்கள் அவனுக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆனால் கர்த்தர் அவனை சோதித்த பின்பு என்ன ப்ரூவ் பண்ணாரு? சாத்தான் இஸ் ராங். நீ தப்புப்பா. என் பிள்ளைய பற்றி நீ சொன்னியல்ல தப்பான கம்ப்ளைண்ட், இப்போ விளங்குச்சா? அவன் தன் வாயினால என்ன சொல்றார் யோபுவை குறித்து? தன்னுடைய வாயினால் ஞாபகம் இல்லையா? பாவம் செய்யவில்லை. தயவு செய்து நம்முடைய வாயினால பாவம் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது. தேவனை குறித்து எப்பொழுதும் நம்ம கேள்விகள் கேட்க வேண்டாம். வாயினால் பாவம் செய்ய வேண்டாம். அதுக்கு பதிலாக தேவனை உம்முடைய கிருபை எனக்கு போதும் என்ற கிருபையோடு கூட வாழ்வோமா? அதை தான் யோபு செஞ்சாரு. அதை ப்ரூவ் பண்ண ஒருபாடு அவர் இழந்தது எல்லாம் தெய்வம் திருப்பி கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 13-18 ஒரு இன்சிடென்ட் அங்கே நடக்குது. தாவீது செய்த பாவத்துக்கு பதிலாக தாவீதுனுடைய மகன் அங்கு நோய்வாய்ப்படுகிறான். அப்போ தாவீது போய் ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. அப்போ அது வரைக்கும் அவர் சாப்பிடவும் இல்லை, தூக்கமும் இல்லை, ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அவன் இறந்து போனான். இறந்து போன ஒருபாடு தாவீது செய்த ஒரே காரியம் என்ன பண்ணாரு? தான் குளித்து வேறு உடையை மாற்றிக்கொண்டு எங்க போனாரு? கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்ததாக நாம் வாசிக்கிறோம். அதுவரைக்கும் அழுது புலம்பிக் கொண்டிருந்த தாவீது தான் மகன் அடிக்கப்பட்டதை குறித்து அங்க கம்ப்ளைண்ட் பண்ணல. என்ன ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன், ஆனாலும் கூட நீர் என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்கல. என் ஜெபத்தை புறக்கணித்து விட்டீர். என் மகனை அடிச்சிட்டீர் ஆண்டவரே அப்படின்னு கம்ப்ளைண்ட் சொல்லவே இல்லை. அங்க ஏதாவது கேட்டதா பேசுனதா இருக்குங்களா? பார்த்தீங்களா? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 13, 2 சாமுவேல் சாப்டர் 12 verse 13-18. பாவம் செய்தேன் என்றார். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாயிருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அந்த தேவனுடைய ஆலயத்துக்கு போற அந்த வசனத்தை வாசிங்க. ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு போஜனம் கேட்டான்.
அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, நீங்க போஜனம் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்றாங்க. அந்த ராஜா கிட்ட போய் யாருக்குமே பேசுறது கூட தைரியம் இல்லை. சுகவீனமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுதே இவர் இவ்வளவு சோர்ந்து போயிட்டாரே, செத்து போயிட்டான்னு போய் எப்படி சொல்றது? போய் அந்த செத்து போன செய்தியை சொல்றதுக்கு கூட யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனா அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்ட பொழுது வேற எந்த பதிலும் சொல்லல. தேவனை குறித்து எந்த குறைவும் சொல்லவில்லை, கம்ப்ளைண்ட் சொல்லல. டேவிட் நெவர் ரேஸ்ட் எனி கம்ப்ளைண்ட்ஸ் அகைன்ஸ்ட் காட். பதிலாக அவன் எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசி வஸ்திரம் உடுத்துக்கொண்டு தேவனுடைய சமூகத்திலே சென்று பணிந்து கொண்டான் என்று வாசிக்கிறோம். ஹவு காட் கம்ஃபர்டட் ஹிம். எவ்வளவு பெரிய கம்ஃபர்ட் பார்த்தீங்களா? ஹவு காட் கம்ஃபர்டட் ஹிம். அந்த கம்ஃபர்ட்டை தாவீது அனுபவித்தான். தெய்வம் இவ்வளவு நாள் நான் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தான், நான் எடுத்துக்கொண்டீர். அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் உன்னுடைய சமூகத்திலே ஆறுதல் அடைகிறேன், உம்மை நான் தொழுது கொள்ளுவேன், உம்மை நான் பணிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி பணிந்து கொண்டு வந்து தன்னுடைய போஜனத்துக்கு முன்பாக உட்கார்ந்தான்னு சொல்றோம். அந்த கம்ஃபர்ட் எங்க இருந்து கிடைச்சது? அது தேவன் தருகிற அந்த சமாதானம், அந்த ஒரு ஆறுதல். அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கணும். எப்படி எது நடந்தாலும் சரி, நான் என்னுடைய தேவனுடைய சமூகத்திலே நான் பிரவேசிப்பேன், என்னுடைய தேவனுடைய சமூகத்தை நான் பணிந்து கொள்ளுவேன், என்னுடைய தேவனையே நான் சார்ந்திருப்பேன், அவரை நான் விட்டுவிட மாட்டேன். அப்படி ஒரு விட்டுவிடாத விசுவாசம். பவுலும் அந்த விதத்துல தான் இருந்தார். தான் விட்டு விடாத விசுவாசம். எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற தன்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்குங்களா? யுவர் சிச்சுவேஷன் இஸ் நாட் யுவர் கன்க்ளூஷன். யுவர் சிச்சுவேஷன் இஸ் நாட் யுவர் கன்க்ளூஷன். உங்களுக்கு இப்போ தோன்றுகிற இந்த நிலைமை இருக்கு இல்லையா, அது முடிவு இல்லை. நம்ம என்ன நினைச்சிடறோம், அதுதான் முடிவு. பிறந்த குடுன்னு என்ன நினைச்சான், இப்படியே தான் நான் சாவேன்னு நினைச்சிருப்பான் ஒருவேளை. ஆனா அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. கர்த்தர் அவனை சந்தித்தார். எனக்கு இன்னும் அது ஒரு டச்சிங்காகவே இருக்கு. கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடந்து போகிறார், அவனை கண்டு நின்று சுகமாக்கினார். அவனை கண்டு என்ற வார்த்தையில ஆண்டவர் அவனை குருட்டுத்தன்மையை காணல. அவனை குருடன் என்று ஆண்டவர் காணவில்லை, அவனுடைய விசுவாசத்தை கண்டார். அவனை ஒரு குருடனாக காணவில்லை. சீசர்கள் எல்லாம் அவனை குருடனாக தான் கண்டாங்க. உங்களையும் என்னையும் ஆண்டவர் உங்களுக்கு இருக்கிற பலவீனம், எனக்கு இருக்கிற பலவீனத்தை அவர் காண்கிறது இல்லை. என்னில் இருக்கிற விசுவாசத்தை அவர் காண்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசத்திலே ஜீவிப்போமா? அந்த விசுவாசத்திலே நிலைத்திருப்போமா? ஸோ அவர் சிச்சுவேஷன் இஸ் நாட் அவர் கன்க்ளூஷன். இந்த மனுஷன் கூட ஒரு பார்ன் பிளைண்ட் மேனாக தான் இருந்தான். அவனை கர்த்தர் மாற்றினார். வாட் சீம்ஸ் பர்மனன்ட் திங் கேன் சேஞ்ச் ஆர் எண்ட் வித் க்ளோரி டு காட் பை த கிரேஸ் ஆஃப் காட். எனவே அந்த தேவ கிருபையோடு கூட நம்முடைய வாழ்க்கை முடிகிறதா இருக்கும். கடைசியில் ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10வது வசனம் 13வது அதிகாரம். அதுக்கு முன்பாக ஸ்டாப் பிளேமிங். என்ன பண்ணணும்? ஸ்டாப் பிளேமிங், ஸ்டாப் ஓவர் அனலைசிங். நம்ம வாழ்க்கையில் என்ன பண்றோம்? ஓவர் அனலைசிங் பண்றோம். ஸ்டாப் பிளேமிங், ஸ்டாப் ஓவர் அனலைசிங். பட் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ட்ரஸ்டிங். இந்த 2 வார்த்தைகளை நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஸ்டார்ட் ட்ரஸ்டிங் அண்ட் ஸ்டார்ட் ப்ரேயிங் அண்ட் எக்ஸ்பெக்ட் காட்ஸ் க்ளோரி. ஸோ 5 ஸ்டெப்ஸ். ஸ்டாப் பிளேமிங். நம்ம கர்த்தரை ஒருபோதும் பிளேம் பண்ண வேண்டாம். வேற யாரையும் நம்ம பிளேம் பண்ணவும் வேண்டாம். ஸ்டாப் ஓவர் அனலைசிங். நம்ம புத்திக்கு மிஞ்சின காரியத்தில் நம்ம யோசிக்க வேணாம். அதுபோல என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் ட்ரஸ்டிங், ஸ்டார்ட் ப்ரேயிங், எக்ஸ்பெக்ட் த காட்ஸ் க்ளோரி. நம்முடைய வாழ்க்கையில் செய்வோமா? கர்த்தருடைய மகிமை பண்ணுவோம். கடைசியா ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 10:13 வாஸ்து முடிக்கலாம்.
God will show the way. He is capable to escape us. He is capable to carry us through all the sufferings. நம்முடைய பலவீனத்துக்கு மிஞ்சி, நம்முடைய பலத்துக்கு மிஞ்சி சோதிக்க மாட்டார். எதையும் தரமாட்டார். பலத்துக்கு மிஞ்சி எதையும் அனுமதிக்க மாட்டார். உங்களுடைய தலைமீறெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. உங்களை என்னுடைய உள்ளங்கையிலே வாழ்ந்து வைத்திருக்கிறேன். உங்களை காண்கிற தெய்வம். I am with you I am with you. Matthew 28. உலகத்தின் முடிவு வரைந்த உங்களோடு கூட இருக்கிற தெய்வம். நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். அப்படிப்பட்ட தெய்வம் நம்ம இருக்கும் பொழுது நம்ம எதுக்கு சோர்ந்து போகணும்? Let us start trusting. Let us start praying. Let us depend upon the God's grace. God name may be glorified. Amen.